எபிரேய மக்களிடத்திலே எபிரேய ஆசிரியர் புதிய உடன்படிக்கை எப்படி வந்தது என்கிறதை குறித்து விளக்கப்படுத்தி இருக்கிறதை பார்த்தோம். அப்போ புதிய உடன்படிக்கை வந்தது என்று சொன்னால் பழைய உடன்படிக்கையிலே ஒரு குறைபாடு இருந்தது. அதிலே குறைபாடு இருந்ததினால்தான், அது பழமையாய் போனதினால்தான் புதிய உடன்படிக்கை வந்தது என்பதாக சொல்லுகிறார். தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்திலேயும் பழைய உடன்படிக்கையில உள்ள காரியங்கள் எப்படி புதிய உடன்படிக்கைக்கு ஒரு நிழலாக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் என்கின்றதை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்ப்போம். 9ஆம் அதிகாரம். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்கு உரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொன் தகடு பொதிந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலைகள் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்க கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை என்பதாக பழைய உடன்படிக்கையிலே ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருந்த மோசே மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருந்த அந்த காரியங்களை குறித்து இங்கே பேசுகிறார். முதல் ஒரு கூடாரம் இருந்தது. அந்த கூடாரத்திலே 2 பகுதிகள் இருந்தது என்பதாக இங்கே சொல்லுகிறார். அந்த 2 பகுதிகளையும் பிரிப்பதற்காக இடையிலே ஒரு திரை காணப்பட்டது. அதிலே முதல் பகுதியிலே என்ன இருக்கிறது? முந்தின பாகத்திலே குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அப்போ முதல் பகுதியிலே குத்து விளக்கு இருக்கிறது, ஒரு மேஜை இருக்கிறது. அந்த மேஜையின் மேலே 12 அப்பங்கள் காணப்படுகிறது. இதை குறித்து ஆண்டவர் அன்றைக்கு மோசைக்கு சொன்ன அந்த இடத்திலேயே நாம் இதை பார்க்க முடியும். யாத்திராகமும் 25ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறார். நீ இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து காணிக்கை வாங்கு, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களிடத்திலே வாங்கு என்று சொல்லி அந்த யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. அவைகளிடத்தில் எதை காணிக்கையாக வாங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பொன், வெள்ளி, வெண்கலம், இளநூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், தகசு தோல், சித்தி மரம், விளக்கெண்ணெய், அபிஷேக தைலம். அப்போ இப்படிப்பட்ட பல காரியங்களும் இங்கே குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இது எதற்கு? அந்த கூடாரம் கட்டுவதற்கு. கூடாரம் கட்டி அந்த கூடாரத்திலே சில அந்த பொன்னிலான உபகரணங்கள் செய்வதற்கு, மரத்திலான பெட்டி செய்வதற்கு இதெல்லாம் வாங்க என்று சொல்லி அந்த அடிப்படையில தான் இதை வாங்கி அவர்கள் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அதற்கான அளவுகளும் ஆண்டவர் அங்கே நீங்கள் படித்து பார்த்தால் கொடுக்கிறதை காண முடியும். 9ஆம் வசனம். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியே அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. ஆண்டவர் தான் மாடலை கொடுக்கிறார். இந்த அடிப்படையிலே தான் இருக்கணும், இவ்வளவு நீளம் இருக்க வேண்டும், இவ்வளவு ஆண்டவர் ஒரு மாதிரி ஒரு பிளான் போட்டு கொடுக்கிறார். இந்த அடிப்படையிலே இருக்க வேண்டும் சொல்லி. அப்போ ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு ஒரு வரைபடமாகத்தான், ஒரு மாதிரியாகத்தான் அன்றைக்கு இந்த பழைய உடன்படிக்கையிலே இந்த காரியங்களை கொடுக்கிறார் என்கிறது இந்த காரியம் காண்பிக்கிறது. யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்திலே பாருங்கள். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக. அது பொன்னால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். அப்போ இப்படி குத்து விளக்கை ஆண்டவர் அங்கே செய்ய சொல்லுகிறார். நீங்க தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த விளக்கை குறித்து இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக எழுதப்பட்டது. இப்போ இந்த விளக்கு அந்த கூடாரத்திலே காணப்படுகிறது. அடுத்ததாக ஒரு மேசை காணப்படுகிறது என்று சொல்லிப்பார். 23ஆம் வசனத்திலே பாருங்கள். யாத்திராகம் 25, 23ஆம் வசனம். சித்தி மரத்தால் ஒரு மேஜையை பண்ணுவாயாக. அது 2 முழ நீளம். அதனுடைய எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும், அகலம் இருக்க வேண்டும், இதை குறித்தெல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மேஜையை தூக்கத்தக்கதாக
வளையங்கள் எல்லாம் போட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பொன்னால் மூட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 29 அதற்குரிய தண்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபலி கரகங்களையும் பண்ண கடவாய், அவைகளை பசும் பொன்னால் பண்ண கடவாய். 30ஆம் வசனம் மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். இந்த மேசை எதற்காக? மேசை மேல் நித்தமும் சமூக தப்பங்கள் வைக்க வேண்டும். அதாவது 12 கோத்திரந்துக்களுக்கு ஒப்பாக ஒரு 12 அப்பங்களை அங்கே வைக்க வேண்டும். அது கெட்டு போவதற்கு முன்பாக எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அதே போல அந்த குத்து விளக்கிலே ஒவ்வொரு நாளும் எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அது எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கத்தக்கதாக. இதுதான் அந்த முதலாம் அந்த கூடாரத்தின் முதல் பகுதியிலே காணப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு மோசே இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். 2ஆம் பகுதியிலே எது காணப்படுகிறது? அது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த முதல் பகுதிக்கும் 2ஆம் பகுதிக்கும் இடையே குறுக்காக இருப்பது ஒரு திரை மட்டும்தான். அந்த திரைக்கு அந்த பக்கத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். அங்கே எது காணப்படுகிறது? அங்கே உடன்படிக்கை பெட்டி காணப்படுகிறது. அந்த பெட்டிக்குள்ளாக என்ன காணப்படுகிறது? மன்னா வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் காணப்படுகிறது. அதிலே அடுத்ததாக ஆரோனுடைய துளிர்த்த கோல் காணப்படுகிறது. அடுத்ததாக 2 கற்பலகைகள் காணப்படுகிறது. அந்த கட்டளைகள் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகள் காணப்படுகிறது. எதற்காக இவைகளில் வைக்கப்பட்டது என்பதை குறித்து யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். 16ஆம் அதிகாரம் 33 மன்னா ஏன் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் கேட்ட நாங்கள் பசியினால் சாகிறோம் என்றெல்லாம் கேட்டபோது ஆண்டவர் வானத்திலிருந்து உணவுகளை கொடுக்கிறார். அப்பொழுது அந்த உணவுக்கு பெயர் என்ன என்று தெரியாது. இது என்ன என்று சொல்லி மக்கள் கேட்கிறார்கள். அப்போ அந்த உணவுக்கு பெயரே இது என்னதான். மன்னா என்று சொல்கின்ற எபிரேய வார்த்தைக்குடைய அர்த்தம் என்ன? இது என்ன, அப்படிதான். இது என்னங்கிறது அந்த உணவுடைய பெயர். மன்னா என்று சொன்னால் எபிரேயம், அதை தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டும் என்றால் இது என்ன என்கிறதா. அப்ப அந்த உணவு ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். 33ஆம் வசனத்திலே 32 படிக்கிறேன். அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே 1 ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றார். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே 1 ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்காக கர்த்தருடைய சந்நிதியில் வை என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அதை காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான். ஆண்டவர் எதற்காக அந்த மன்னாவை 1 ஓமர் எடுத்து வைக்க சொன்னார்? அது எதற்காக இப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்கிறது? அது ஞாபகம். வரக்கூடிய மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்கள் நேரடியாக அற்புதத்தை கண்டார்கள் அல்லவா? அதே அற்புதத்தை ஆண்டவர் காலம் முழுக்க செய்து கொண்டிருக்க போவதில்லை. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த உடன்படிக்கை கொடுக்கின்ற காலத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அதே அற்புதத்தை அடுத்த சந்ததியை நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் அப்படி செய்தார், அந்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்கிறதற்கு நினைவு கூறத்தக்கதாக உடன்படிக்கை பெட்டியிலே அந்த வரலாற்றை மறந்துவிடக் கூடாது. அதை என்று அந்த நினைத்து எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர வேண்டும் என்கிறதற்காக, அதை உங்கள் சந்ததியார் பார்க்க வேண்டும் என்கிறதற்காக இந்த மன்னாவை எடுத்து வைக்க சொல்லுகிறார். அடுத்ததாக அந்த மன்னாவிலே 2 ஆரோனுடைய துளிர்த்த தோல் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அது எண்ணாகமம் புஸ்தகத்திலே ஒரு பிரச்சனை நடக்கிறது. நாம் படிக்கும்போது ஆரோனுக்கு விரோதமாக சிலர் வந்து பேசுகிறார்கள். என்ன, ஆரோன் மட்டும்தான் கடவுளுடைய ஆளா? இந்த ஊழியம் செய்ய வேண்டுமா? நாங்களும் கடவுளுடைய ஆள்கள் தான் என்று சொல்லி வந்து பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக ஆரோன் குடும்பத்தை தான் பிரித்தெடுத்தார். ஆனால் சிலர் துணிந்து வந்து எதிராக பேசுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் எல்லாரையும் வர சொல்லி ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில்
ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய் என்று சொல்லி எல்லாருடைய பெயர்கள் 12 கோல்களில் 12 பெயர்கள் எழுதப்படுகிறது. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், 12 கோல் எழுதுங்க. அதுல ஒரு கோல் லேவி கோத்திரத்தினுடைய பெயர், அதுல ஆரோனுடைய பெயர் இருக்கட்டும். கோல் என்று சொன்னால் என்ன? அது செத்து போன ஒரு மரத்துண்டு, மரத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது தான் கோல். அது காய்ந்து போன மரமாக இருக்கு. கோலை எப்பொழுதுமே மரத்திலிருந்து பறித்த உடனடியாக அது கோல் இல்லை. அது உருவாக்குவதற்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் பண்ணி அது காய்ந்து போயிருக்கு. அது செத்து போன ஒரு மரம். அதுதான் அது ஸ்ட்ராங்காக. அது பச்சை மரம் இல்லை, அது துளிர்க்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாரை தெரிந்து கொள்வேன்? நான் ஏற்கனவே ஆரோன் கோத்திரத்தை தான் இந்த மக்களுக்காக ஆசிரிய ஊழியம் செய்யும்படியாக தெரிந்து கொண்டேன். ஆனால் அதுக்கு எதிராக சிலர் வந்திருக்கிறார்கள் அல்லவா? இப்ப அவர்களுக்கு முன்பாக நான் இந்த யாரை தெரிந்து கொள்வேன் என்பதை ஒரு அற்புதம் மூலமாக காண்பிக்க போகிறேன். என்ன? எல்லாரும் கோல் எடுத்துக்கொண்டு வாருங்கள். யாருக்கு? எல்லாரும் எல்லாரும் நாங்களும் பெரியவர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? அவர்களும் எல்லாரும் வரட்டும். எல்லாருக்கு கையிலும் கோலை கொடு, அவர்கள் உத்தரத்தை எழுதி கொண்டு வரட்டும். ஆரோனும் வரட்டும் என்று சொல்லி எல்லாருடைய கோல்களும் கொண்டு வரப்படுகிறது. அதிலே ஆரோனுடைய கோல், நான் யாரை தெரிந்து கொள்வேனோ அவனுடைய கோல் துளிர்க்கும் என்பதாக சொல்லுகிறார். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவேன் என்பதாக சொல்லு. 7ஆம் வசனம். அந்த கோல்களை எல்லாரும் கோல்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. பாருங்கள், ஒரே நாளிலே ஒரு கோல் என்று சொன்னால் அது ஒரு செத்துப்போன மரத்துண்டு, மர கோல். இன்றைக்கு வைத்து நாளைக்கு பார்க்கும்போது அது துளிர் விட்டு அந்த துளிரிலிருந்து பூ பூத்து அதிலே வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்போ இது பெரிய ஒரு அற்புதமாக இருந்தது. அப்போ இதன் அடிப்படையிலே ஆண்டவர் அங்கே ஆரோனை நான் தான் தெரிந்து கொண்டேன், ஆரோன் சந்த கோத்திரம் மட்டும்தான் அந்த பணிவிடை ஆசாரிய பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே நிரூபித்து காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதன் பிறகாக 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். அப்போ ஆண்டவர் அப்பொழுதுதான் சொல்லுகிறார், இந்த கோலை என்னது திரும்ப கொண்டு போய் அங்கே வை என்று சொல்லி சொல்லுகிறார் சாட்சி கூடாரத்திலே. அப்ப அப்படித்தான் அந்த கோல் எப்படி உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக பெர்மனண்டாக வைக்கப்பட்டது. எதற்காக? ஆண்டவருக்கு விரோதமாக மக்கள் முறுமுறுத்ததன் ஒரு அடையாளம் இந்த கோல். ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது என்கிறதை அவர்கள் மக்கள் எப்பொழுதும் நினைக்க வேண்டும் என்கிறதற்கான ஒரு அடையாளமாக அந்த கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைக்கப்பட்டது. அதன் பிறகாக 2 கற்பலகைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக காணப்படுகிறது. யாத்திராகமம் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் மோசேயிடத்திலே சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. அதாவது அந்த சாட்சி 10 கற்பனை இந்த பெட்டியை வைக்க வேண்டும் என்பதாக சொல்லுங்க. இப்படிதான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இந்த விஷயங்கள் வந்தது. அப்போ எல்லாவற்றுக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்கிறதற்காக சாட்சி ஆக அந்த பெட்டிக்குள்ளாக கற்பலகைகள் வைக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்திருக்கிறார்கள், அதை போல செய்யக்கூடாது என்கிறதை ஆண்டவர் நிரூபித்து காண்பித்தார் என்கிறதன் அடையாளமாக ஆரோன் அந்த துளிர்த்த கோல் வைக்கப்பட்டது. ஆண்டவர் உங்களை அற்புதகரமாக உணவளித்து நடத்தி வந்தார்.
இது என்ன என்று கேட்கத்தக்க விதத்திலே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உணவு, அந்த உணவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்கிறதை அடையாளமாக அந்த அந்த மன்னாவை அந்த பெட்டிக்குள்ளாக வைத்திருந்தார். இது காலாகாலமாக அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக அப்படியே இருந்தது. இதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்தது? இந்த உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படுகின்ற இடத்துல இருந்தது. அதாவது ஒரு கூடாரம், அந்த கூடாரத்துல 2 பகுதிகள். முதல் பகுதியிலே ஒரு குத்து விளக்கு, ஒரு மேஜை, அந்த மேஜைக்கு மேலாக சமூகத்தப்பம். இந்த 2வது கூடாரம், அந்த கூடாரத்தின் 2வது பகுதியிலே தான் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாகத்தான் இந்த விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் யாரும் போய் அந்த கூடாரத்தின் 2வது பகுதிக்குள்ளாக போய் யாரும் பார்க்க முடியாது. அந்த பகுதிக்குள்ளாக யாரும் போய் பிரவேசிக்க முடியாது. அங்கே இது மட்டுமல்ல, தூப கலசம் இருக்கிறது என்கிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே பொன்னார் செய்த தூப கலசம் அதுவும் இருக்கிறது. அடுத்ததாக அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக கிருபாசனம் என்று சொன்னால் ஒரு ஆசனம், இருக்கை. அது கடவுள் அங்கே வீற்றிருக்கிறார் என்கிறதற்கு ஒரு மாதிரி. இது ஏற்கனவே ஆண்டவர் காட்டின ஒரு மாதிரி. எப்படி இது ஒரு பரலோக மாதிரி போல ஆண்டவர் ஒரு சாம்பிளுக்காக காண்பிக்கப்பட்டதா. இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக ஒரு கிருபாசனம் வைக்க வேண்டும் என்று சொன்னார். கிருபை கிடைக்கக்கூடிய ஒரு இடம். அந்த கிருபாசனத்துக்கு பக்கத்துல 2 கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது ஆண்டவரை தூதர்கள் வணங்குகிறது போன்ற ஒரு மாடல் அங்கே வைக்கப்பட்டது. இதுதான். அப்போ இது எதற்கு என்றால் அந்த இடம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்திற்கு ஒரு ஒப்புமை. ஆகவே அங்கே யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல நுழைய முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் கடவுளிடத்திலே யாரும் போக முடியாது என்கிறதற்கு ஒப்புமையாகத்தான் இந்த செட்டப்பை ஆண்டவர் ஒரு மாதிரியாக மோசையிடத்திலே காண்பித்து, இப்படி ஒரு கூடாரத்தை செய், இந்த முறையிலே உங்கள் ஆராதனை இருக்க வேண்டும் என்கிறதாக ஒரு ஆராதனை மாடலை ஏற்படுத்துகிறார். அப்போ ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அனுதினம் அந்த கூடாரத்தின் முதல் பகுதி வரைக்கும் வரலாம். ஆனால் அந்த 2ஆம் பகுதி கடவுள் இருக்கிறார் என்கின்ற இடத்துக்கு யாரும் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. காரணம், அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு தகுதி இருக்க வேண்டும். அந்த தகுதி மனிதனுக்கு இல்லாதபடியால் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது, வந்தால் செத்து போக நேரிடும் என்கிறதை மக்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த மாடல் கொடுக்கப்பட்டது. அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு 1ஆம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். அப்போ இந்த முதல் பகுதி இருக்கிறது அல்லவா, அந்த கூடாரத்தின் முதல் பகுதி, அதிலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். அங்கு குத்து விளக்கு தீ அணையாமல் பார்த்துக் கொள்வார்கள். அந்த அப்பத்தை கெட்டு போகாமல் அதை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஆனால் 2ஆம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அப்போ அந்த கூடாரத்தின் அடுத்த பகுதி மகாபரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே எப்பொழுதும் போக முடியாது. மகா பிரதான ஆசாரியன் அவன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் போவான். அதுவும் எதற்காக போகிறான்? எல்லா மக்களுடைய பாவத்துக்கான பலியை செலுத்தும்படியாக போகிறான். அது அப்படி போகிறவனும் முதலாவது தனக்கென்று ஒரு பலியை செலுத்தி ஃபர்ஸ்ட் அவன் உள்ளே போவதற்கென்று அவன் கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டிய மக்களுக்குரிய பலியை செலுத்த வேண்டும் என்றால் அந்த தகுதி முதலாவது தனக்கு வேண்டும். அப்போ தானும் ஏற்கனவே பாவம் செய்தவனாக இருக்கிறபடியால் முதலாவது தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும்படியாக அவனுக்கென்று ஒரு பலி செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு தெளித்து விட்டு வர வேண்டும். அதன் பிறகுதான் மக்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு அங்கே செலுத்தி வர வேண்டும். அப்போ இங்கே பாவ மன்னிப்புக்காக வருஷத்திலே ஒரு முறை மட்டும் அங்கு உள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் அனுமதித்திருந்தார். அப்போ ஆண்டவர் அது நாம் பார்த்தோம், அது இரக்கம், கிருபாசனம் என்று சொல்லி அங்கேதான் மனிதர்களுக்கு கிருபை கிடைக்கிறது, இரக்கம் கிடைக்கிறது. மனிதர்கள் செய்த தவறுகளுக்கான தண்டனையிலிருந்து ஒரு மன்னிப்பு கிடைக்கிறது. ஆனால் அந்த மன்னிப்பு கிடைக்கிறது என்கிறதற்காக அங்கே ஒரு விலை கொடுக்கப்படுகிறது, அதுதான் பலி. அங்கே மனிதன் செய்கிற பாவத்திற்கு ஒரு தண்டனை வருகிறது அல்லவா, அந்த ஒரு இழப்பு, அந்த இழப்பு அங்க பலி மூலமாக நிவர்த்தி செய்யப்படுகிறது. அப்போ
மன்னிப்பு என்பது அங்கே கொடுக்கப்பட்டாலும் அதற்கான ஒரு விலை அங்கே செலுத்தப்படுகிறது. அதுதான் பலி. ஒரு ஆடு, ஒரு அப்பாவி ஆடு, ஒரு மனிதர்கள் செய்கிற தவறுக்காக ஒரு அப்பாவி ஆடு அல்லது மாடு அங்கே பலியாக கொடுக்கப்படுகிறது. அதனுடைய ரத்தத்தின் நிமித்தம் இரக்கம் கிடைக்கிறது. இதுதான் இந்த பிரின்சிபிளை ஆண்டவர் அங்கே மக்களுக்கு ஒரு இந்த பழைய உடன்படிக்கை என்கின்ற அந்த மாடல் வழியாக மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்காகத்தான் அந்த உடன்படிக்கை மாடலை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இப்போ எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வரும். 2ஆம் கூடாரத்திலே 8ஆம் வசனம். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த முதலாம் கூடாரம் இருக்கிறது அல்லவா, அந்த கூடாரம் இருக்கிற வரைக்கும் அங்க 2ஆம் கூடாரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்த மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை. இதை யார் வெளிப்படுத்தினது? பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அப்போ ஆண்டவர் இந்த அதாவது இங்கே நாம் பூமியில இருக்கிறோம், நாம் அங்கே 2ஆம் பகுதி ஆகிய பரலோகத்துக்கு போக முடியாது என்கிறதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த கூடார அமைப்பை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்கிறதை இங்கே எபிரேயர் சொல்லுகிறார். பூமியில் இருந்து எந்த ஒரு மனிதனும் மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது கடவுள் இருக்கிற இடம், கடவுள் அந்த இரக்கம் கிருபாசனம் என்று சொல்லப்படுகிற கடவுள் இருக்கக்கூடிய தூதர்கள் சூழ இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு மனிதனால் போக முடியாது என்கிறதை உணர்த்தி வைப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சிஸ்டத்தையே பழைய உடன்படிக்கையில ஏற்படுத்துகிறார். அப்ப அதைத்தான் சொல்லப்பட்டது. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுங்கிற ஒப்பனையாக இருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்ப பாருங்கள், அந்த கூடாரம் இந்த காலத்திற்கு உதவுகிற ஒப்பனை மட்டுமே, அது நிஜமல்ல. அது ஒரு அடையாளமாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் அவ்வளவு சீக்கிரத்திலே யார் வேண்டுமானாலும் அங்கே போய் நிற்க முடியும் என்கின்ற அளவுக்கு இல்லை என்கிறதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், கடவுள் அந்த அளவிற்கு பரிசுத்தமானவர், அந்த அளவிற்கு நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஒரு அநீதி உள்ள மனிதன் அங்கே கிட்ட நெருங்க கூட முடியாது. எப்படி ஒரு சூரியன் இருக்கிறது அல்லவா, அந்த சூரியனுக்கு பக்கத்திலே நெருங்க என்ன ஆகும்? மனிதன் அந்த சூரிய ஒளியை தாங்க முடியாமல் பொசுங்கி போவார். மனிதன் அல்ல, எந்த ஒரு ஜீவராசியும் நெருங்க முடியாது. சூரியனை நோக்கி செல்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போக முடியும். அதற்கு மீதியும் இந்த எல்லைக்கோட்டை தாண்டி போக அது சாம்பல் கூட கிடைக்காத அளவிற்கு ஆகும் அல்லவா. அதே போலதான் மனிதனும் கடவுள் இருக்கிற இடத்திற்கு அப்படி நெருங்கி போய் அங்கே நிற்க முடியாது. அதை காண்பிப்பதற்காகத்தான் அந்த கூடார அமைப்பை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்போ இந்த முதலாம் கூடார இந்த நிற்கும் அளவும் 2ஆம் கூடாரத்துக்கு போகக்கூடிய இந்த மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த மாடல் மூலமாக. அந்த கூடாரம் இந்த காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கு ஏற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இது வெறும் ஒப்பனைதான். ஆகையால் இதற்கு ஏற்ப ஆராதனை செய்கிறார்கள் அல்லவா, ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த முறைமையின்படிதான் ஆராதனை செய்கிறார்கள். அது வெறும் ஒப்பனையாக இருக்கிறபடியால் அந்த இவர்கள் செய்கிற அந்த ஆராதனை இது ஒரு சடங்கு சார்ந்த ஆராதனை தானே. ஆகையால் அது மனிதனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த முடியாது. அது காரணம் என்னது? அது உண்மையான ஒரு நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்வை மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாடல் ஆராதனை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஆகவே இந்த மாடல் மூலமாக, இந்த சடங்கு சார்ந்த இந்த காரியங்கள் மூலமாக மனிதன் அதை வெளிப்படையாக செய்யலாமே தவிர அது மனிதனுடைய மனசாட்சி என்ன செய்ய முடியாது, பூரணப்படுத்தாது. மனசாட்சியை குற்றமற்றவனாக மாற்றாது. அந்த ஆராதனை மூலமாக அந்த சடங்கின் அடிப்படையில் பிரதான ஆசாரியன் வேண்டுமானால் வருஷத்துக்கு ஒரு முறை மகாபரிசுத்தலத்துக்கு போகலாமே ஒழிய, அதுவும் அவன் அந்த ஆராதனை செய்கிற அந்த பிரதான ஆசாரியனுடைய மனசாட்சியை கூட சுத்தமாக மாற்றாது. ஒருவேளை சுத்தமாக மாற்றும் என்று சொன்னால், ஒரு ஆராதனை செய்தது நிமித்தம் அல்லது அவன் தனக்காக பலி செலுத்தி விட்டு 2வது மக்களுக்காக பலி செலுத்துகிறான் அல்லவா, அப்படி செய்வது நிமித்தம் அவனுடைய மனசாட்சி உடனடியாக எல்லாம் சுத்தமாகிறது. அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை பெற்று விட்டான் என்றால் அவன் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களிலே மறுபடியும் அவன் பிரவேசிக்கலாம். ஆனால் பிரவேசிக்க முடியவதில்லை. அவன் அடுத்த வருடம் மறுபடியும் தனக்காக பலி செலுத்துகிறான். மறுபடியும் பலி செலுத்தினால் மட்டும்தான் அவனால் அங்கே உள்ளே போக முடியும். அப்போ அவனுடைய மனசாட்சி இன்னும் என்ன செய்யவில்லை, பூரணப்படவில்லை. அப்போ அந்த சடங்கு சார்ந்த ஒரு ஆராதனை முறைமை மூலமாக மனிதனுடைய மனசாட்சி
சுத்தப்படுவதில்லை. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தாதவைகள், படுத்தக்கூடாதவைகள் இவைகள். அப்போ அது எதற்காக செய்யப்பட்டது? சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும். அப்போ உண்மையான வெளிப்பாடு ஆண்டவர் எதற்காக இங்கே இந்த காரியத்தை ஏற்படுத்தினா, இந்த பரலோகம் பூலோகம் மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதி அடைய என்கின்ற இந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்காக, விளங்க பண்ணுவதற்காக சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் அந்த கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே இல்லாமல் வேற அல்ல. அது என்னது? இந்த உண்மை சீர்திருத்தல் வருகிற காலம், சீர்திருத்தல் உண்டாகும் காலம் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிந்தைய காலம். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சீர்திருத்தலை ஏற்படுத்தினார் அல்லவா? அப்ப அந்த காலம் வரைக்கும் வருகிற வெறும் சடங்கு சார்ந்த காரியங்கள் தான், சடங்கு சார்ந்தது என்பதாக இங்கே எபிரேயர் எழுதுகிறார். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்கள். சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் ஒரு டெம்பரரியான ஒரு உடன்படிக்கை. அது சடங்கு சார்ந்த போஜன பானங்கள், பலவிதமான ஸ்நானங்கள், சரீரத்திற்கேற்ற சடங்குகள். இதுல தான் அந்த பண்டிகைகள், ஏகப்பட்ட சடங்குகள் அன்றைக்கு இவர்களுக்கு கொடுக்கப்பட்டதல்லவா? இது எல்லாத்திற்கும் காரணம் என்ன? இந்த அளவுக்கு சடங்குகளை எல்லாம் செய்தால்தான் அந்த இடத்திற்கே போக முடியும், கடவுளிடத்திலே நெருங்க முடியும் என்கின்ற அந்த ஒரு மனிதர்களுக்கு ஒரு உண்மையை புரிய வைப்பதற்காக. அப்போ கடவுளை அவ்வளவு சீக்கிரத்துல ஈஸியாக அசால்ட்டாக எண்ணி அங்கே போக முடியாது என்கிற, அதாவது கடவுள் என்று சொல்வது அங்கே சாம்பிளாக அந்த இரண்டாம் கூடாரத்தில் இருக்கிற அந்த மகா பரிசுத்தத்தில் இருக்கிற அந்த பகுதியில தான் கடவுள் வாசம் பண்ணுகிறார். அங்கே எளிதாக மனிதனால் போக முடியாது. மனிதனுக்காக ஒரு மீடியேட்டராக பலி செலுத்தக்கூடிய பிரதான ஆசாரியன் கூட எப்பொழுதும் நினைத்த இடத்திலாம் போக முடியாது. அவன் கூட வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அங்கே போக முடியும். அப்படியானால் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு மனிதன் போக முடியுமா? முடியாது என்கின்ற அந்த உண்மையை புரிய வைப்பதற்காக. அப்போ அந்த அளவுக்கு மனிதன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கடவுளிடத்திலே போகக்கூடிய அளவிற்கு அவன் சுத்தமானவனாக மாற வேண்டும். அவன் கடவுள் எப்படி சுத்தமுள்ளவர், நான் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறாரோ அதை போல பரிசுத்தமுள்ளவராக இருந்தால்தான் கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியும். ஒரு சூரியன் கடத்திலே போக வேண்டும் என்று சொன்னால், சும்மா நான் ஒரு மனிதன் போனால் பாதி போகிற வழியில பொசுங்கி போவான். இப்போ சூரியன் இடத்துல ஒரு போக வேண்டும் என்றால் சூரியனை போல ஒரு பவர் உள்ள ஒரு பொருளால் மட்டும்தான் போக முடியும். இன்னொரு சூரியனுக்கு இந்த சூரியன் இடத்துல போகலாம். காரணம் இதுவும் நெருப்பு, இன்னொரு சூரியன் என்றால் அதுவும் நெருப்பு. அப்போ அந்த உண்மையை புரிய வைப்பதற்காக செய்யப்பட்ட வெறும் சடங்குகள் என்பதாக எங்க சொல்லுகிறார். சடங்குகளை இல்லாமல் வேறல்ல. அப்போ கிறிஸ்துவானவர் வரப்போகிற தன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இங்கே அது வெறும் சடங்கு சம்பந்தமான காரியம் என்று சொல்லிவிட்டு அதை ஒப்புமைப்படுத்தி, அதை போல இயேசு கிறிஸ்து இங்கே பிரதான ஆசாரியராக வருகிறார். அங்கே பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே மக்களுடைய பாவங்களுக்காக ஒரு மீடியேட்டராக அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவான் அல்லவா? அதே போல இங்க இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு பிரதான ஆசிரியர் வருகிறார். வந்து கைகளினால் கட்டப்பட்ட ஒரு கூடாரம் மனிதர்கள் செய்த ஒரு இந்த சடங்கு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கூடாரம் அல்ல, அந்த கூடாரத்துக்குள்ளாக அல்ல, சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல. அன்றைக்கு அங்கே கூடாரத்துக்கு போக வேண்டும் என்றால் வெள்ளாட்டுக்கடா பலி அல்லது இளங்காலையை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டுதான் போக முடியும். அவர் அந்த ரத்தத்தின் அடிப்படையிலே அல்ல, தன்னுடைய ரத்தத்தை தான் பாடுபட்டு தான் மறித்து தன்னுடைய ரத்தத்தினால் செயல்படுகிறவராக இருக்கிறார். ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்போ இங்க பூமியிலே பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறான்? வருஷந்தோறும் இந்த மக்களில் பாவம் செய்திருப்பார்கள், இவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய பாவத்திற்கு பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடா அல்லது இளங்காலையை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு தெளிக்கிறான். அப்போ மன்னிக்கப்பட்டதற்கு ஒரு அடையாளம். இப்போ இங்கே பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து வந்து இது ஒரு டெம்பரரி, இதனால் மீட்பு கிடையாது, இது ஒரு அடையாளம் மட்டும்தான்.
அந்த அடையாளத்தின்படி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதேபடி இயேசு கிறிஸ்து இங்க வருகிறார். இவர் கையினால் செய்யப்பட்ட இந்த கூடாரத்தின் வழியாக அல்ல, மனிதர்கள் உருவாக்கின கூடாரத்தின் வழியாக இல்லை. இவர் அங்கு மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படுகிற தேவன் வாசம் பண்ணுகிற, பிதா வாசம் பண்ணுகிற அந்த இடத்துக்கு போய்விட்டார். இங்கே பூமியிலிருந்து இது எப்படி அன்றைக்கு அந்த கூடாரத்துல 2 பகுதியாக இருக்கிறதோ அதே போல இதையும் ஒரு புரிதலுக்காக 2 மனிதர்கள் வாசம் பண்ணுகிற பகுதி, கடவுள் வாசம் பண்ணுகிற பகுதி, அது மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யாரும் போக முடியாது, மகா பிரதான ஆசாரியர் மட்டும் போக முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் வருகிறார், அங்கே போகிறார். அப்போ பிரதான ஆசாரியர் வந்து போகிறார் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். இந்த பிரதான ஆசாரியன் இங்கே போக வேண்டும் என்றால் முதலாவது தன்னுடைய பாவத்திற்காக பலி செலுத்த வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே போக வேண்டும் என்றால் தன்னுடைய பாவத்திற்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பலியே செலுத்தாமல் நேரடியாக போக முடியும். ஏன்? ஏனென்றால் அவர் பாவமே இல்லாதவர், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி உள்ளவர். அதாவது இயேசு கிறிஸ்து கடவுள் என்கிறதால் மட்டுமல்ல, அவர் மனிதனாக வந்தார் அல்லவா, அவர் மனிதனாகவே கடவுளிடத்திலே நேரடியாக போக முடியும். காரணம் மனிதனாக வந்து எந்த பாவமும் இல்லாதவராக இருக்கிறார். இதுதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 2ஆம் அதிகாரம் எல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. அப்போ அவர் ஆனாலும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி பலிதாக்குறார். இது எதற்காக சிந்தப்பட்டது? உலக மக்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி இப்பொழுது மக்களுக்காக பிரதான ஆசாரியர் என்கிற அடிப்படையில தேவனிடத்துக்கு போகிறார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் மக்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி அங்கே மனிதனுக்கு அங்க நித்திய மீட்பை கொண்டு வந்தனார். இங்கே பிரதான ஆசாரியன் ஏற்படுத்துகிற மீட்பு என்பது நித்திய மீட்பு அல்ல. இந்த ஆண்டும் பலி செலுத்த வேண்டும், மறுபடியும் அடுத்த ஆண்டும் பலி செலுத்த வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து பலி செலுத்தி அங்கே பரலோகத்திலே போகிற மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படுகிற பிதாவானவர் வாசம் பண்ணுகிற என்ற இடத்திலே போய் மனிதர்களுக்கான பலியை செலுத்தி பிதாவினுடைய வலது பரத்திலே உட்கார்ந்தார். இப்போ இது நித்திய மீட்பாக இருக்கிறது. காரணம், இங்கே விலையேறப்பட்ட பலி செய்யப்பட்டது. கடவுள் மனிதனாக வந்து பாவம் இல்லாமல் மனிதனுக்காக பலியாகினார். அப்போ அது மனிதர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நித்திய மீட்பாக இருக்கிறது. எப்படி என்றால் 13ஆம் வசனம், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்படும் கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாகப்படுத்தப்படுமானால், அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம், அதை அதனுடைய சாம்பல் எல்லாம் கலக்கி தெளிப்பார்கள். இதெல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே படித்தால் தெரியும். இதெல்லாம் சரீரத்திற்கு ஏதுவான சடங்குகள், சரீரத்தை சுத்தப்படுத்துவதற்கான அதாவது சடங்குகள். பரிசுத்தமான என்று சொல்லி மனிதன் அப்பொழுது தன்னைத்தானே நினைத்துக் கொள்வதற்காக சடங்குகள். அப்போ இதெல்லாம் சரீர சுத்தி உண்டாகும்படியாக ஏற்பட்ட அந்த சடங்குகள். அப்படி அந்த காரியங்கள் அப்படி செய்யுமானால், சரீர சுத்தி உண்டாக செய்யுமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம், அப்போ காளை ஆட்டுக்கடா என்கிற ரத்தம் அல்ல, நித்திய ஆவினால் தம்மைத்தாமே பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். கிறிஸ்து என்கிறது யார்? தேவனால் நியமிக்கப்பட்ட மனிதர்களுக்காக தேவனால் நியமிக்கப்பட்ட தேவன். இங்கே மனிதர் சார்பாக வந்து ஒரு பாவம் செய்யவில்லை, ஆனால் பலியாகிறார். ஒரு பாவம் செய்யாதவர் பலியாகிறது, அது ஒரு அநீதி. அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டது. அப்போ அதற்கான நீதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அவர் பலி செலுத்தி விட்டார் அல்லவா. அப்போ ஏற்கனவே அநீதி உள்ளவர்கள் நீதிமான்களாக்கப்பட வேண்டும், அதுதான் விதியாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பழைய ஏற்பாட்டு பலிகளை ஒரு மனிதனை சரீர சுத்தி உண்டாக்கத்தக்க விதமான சடங்குகளாக இருக்கிறது. அந்த சடங்கு செய்துவிட்டு வெளியே வரும்போது மனிதனுக்கு அந்த பண்டிகை எல்லாம் கொண்டாடும் போது நமக்கு இந்த சந்தோஷமாக சில நாட்கள் இருப்பார். அடுத்து மறுபடியும் அவனுக்கு என்ன அறியும், அந்த மனசாட்சி இல்ல அந்த கில்ட்டி இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது சரீர சுத்தி உண்டாக்கும்படியாக சடங்குகள். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தன்னையே பலியாக கொடுத்து
நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிறார். அப்போ இந்த மீட்பு என்பது மனிதனுடைய மனசாட்சியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இனி என்னிடத்திலே பாவம் இல்லை, ஆண்டவர் என்னுடைய இனி எனக்கு தண்டனை இல்லை, ஆண்டவர் என்னுடைய தண்டனை அவர் எனக்காக பலியாகி இருக்கிறார். கடவுள் அப்போ அவருடைய பலி என்பது சாதாரணம் அல்ல. ஆடு அன்றைக்கு பழைய மக்களுக்கு வெறும் ஆடு ரத்தம் தான். அப்போ அது மனிதனுடைய மனசாட்சியை உறுத்தி கொண்டுதான் இருக்கும். ஆட்டுடைய பலி எவ்வளவு நாட்கள் தான் என்னுடைய பாவத்தை தாங்கும். ஆனால் இங்கே பரிசுத்த தேவாதி தேவனுடைய ரத்தம் இங்கே சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் என்னுடைய பாவத்தை காட்டிலும் வல்லமை மிகுந்த ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அது என்னை எல்லா பாவத்திலிருந்தும் உங்களுக்கு சுத்திகரித்து விட்டது என்கின்ற நம்பிக்கையின் நிச்சயத்தை உருவாக்கி தருகிறது. என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது என்பதாக இங்கே எபிரேயர். பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டது அத்தனையுமே வெறும் சடங்குகள். இது எல்லாமே இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக மனிதன் பரலோகம் என்கின்ற அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்காக அதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாதிரி என்கிறதை இங்கே அவர் புரிய வைக்கிறார். அப்போ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு மனிதன் மனசாட்சியை சுத்திகரிக்கப்பட்டதனால் இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்துக்கு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறாரோ இப்பொழுது நமக்கும் அந்த வாசல் திறக்கப்பட்டது. முந்தி பழைய கூடாரத்திலே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது, எந்த மனிதர்களும் போக முடியாது. பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் போக முடியும், மற்ற மனிதர்கள் அதுவும் போக முடியாது. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிரவேசித்து பெர்மனன்றாக மனிதனுடைய மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறார். ஆகவே எல்லா மனிதர்களும், அதாவது அவரை விசுவாசிக்கிற அந்த மீட்பை பெற்ற எல்லா மனிதர்களும் அங்கே மகாபரிசுத்த ஸ்தலம், உண்மையான மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே அநேக அக்கிரமங்கள் நடந்தல்லவா, அப்ப அதையெல்லாம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தது நிமித்தம் அந்த உடன்படிக்கையின் கீழாக வாழ்ந்த மக்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது. அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள், இது இயேசு கிறிஸ்து இங்கே பூமிக்கு வந்ததால் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்லவா. நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை, நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு, பரலோகத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த உடன்படிக்கையின் அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். பழைய உடன்படிக்கையிலே ஆசாரியர்கள் மத்தியஸ்தராக இருப்பார்கள், அங்கே போய் வருஷத்துக்கு ஒரு தரம் பலி செலுத்துவார்கள். ஆனால் அது என்னது, மனிதனை பரலோகத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகாது அந்த பலி. அது அதற்கான ஒரு மாதிரி மட்டும்தான். ஆனால் அவர்களையும் பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போவதற்காக, முதலாம் உடன்படிக்கையில் நடந்த அந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்வதற்காக, அவர்களையும் பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே வந்து மரித்தார். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்ததன் மூலமாகத்தான் அந்த மக்களும் பரலோகத்துக்கு போக முடியும். அது மட்டுமல்ல, அழைக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்து இங்கே பூமியிலே வந்து எல்லாரையும் அழைத்து அவரை விசுவாசிக்கும்படியாக வைத்தார் அல்லவா, அவர்களும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆகையால் அவர் தன் நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் என்னது, இங்கே உள்ள பிரதான ஆசாரியன் போல போயிட்டு வரவில்லை, போயிட்டு உடனே வந்துட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் தான் போகவில்லை. அவர் போய் அங்கேயே இருக்கிறார். அதாவது பரலோகத்துக்கு போகக்கூடிய வாசல் திறந்திருக்கிறது, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கான அங்கு திரை அகற்றப்பட்டது. இப்போ நாம் நேரடியாக பரலோகத்துக்கு போக முடியும். காரணம் அங்கே நமக்கான மத்தியஸ்தர் அங்கேதான் இருக்கிறார். அவர் இங்க வந்துட்டு இனி பக்கத்துல எல்லாம் போக முடியாது, மறுபடியும் அடுத்த வருஷம் தான் போக முடியும் என்று சொல்லி இந்த பிரதான ஆசாரியன் போல, பழைய உடன்படிக்கையின் காலத்திலே காணப்பட்ட பிரதான ஆசாரியன் போல பயந்து வாழக்கூடிய பிரதான ஆசாரியர் அல்ல. அவர் அங்கே போய் தேவனுடைய வலது வாசலே உட்கார்ந்து இருக்கிறார். அதுதான் நாம் பார்க்கிறோம். இந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரம் இந்த பிரதான ஆசாரியர் குறித்த இந்த பாடத்தை துவங்கும் போதே இந்த எபிரேய ஆசிரியர் எப்படி எழுதுவார்னு சொன்னால், அவர் உட்கார்ந்தார், பிதாவுடைய வலது வாரத்திலே, பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது வாரத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லி எழுதுவார். இப்போ அவர் தன்னுடைய வேலையை முடித்து அங்கே உட்கார்ந்திருக்கிறார், அங்கேதான் உட்கார்ந்திருக்கிறார் நமக்காக. ஆகவே அங்கே பிரதான ஆசிரியர் இருக்கிறபடியால், நமக்கான மத்தியஸ்தர் இருக்கிறபடியா நாமும் அந்த இடத்துக்கு போக முடியும், பழைய உடன்படிக்கை போல அல்ல. அப்போ இதன் மூலமாக எபிரேய ஆசிரியர் இது அந்த மக்களுக்கு, யூத மக்களுக்கு குழம்பிக் கொண்டிருந்த பழைய உடன்படிக்கை தான் சரி, இங்கே இயேசு கிறிஸ்து என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, இது எப்படி சாத்தியம், நம்மிடத்துல பண்டிகையிலே அன்றைக்கு இருந்த சடங்கு முறைகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் பின்பற்ற மாட்டோம் என்கிறார்கள், நாமும் அந்த சடங்கு முறைகளுக்கு திரும்பி போகலாம் என்று குழப்ப மனதில் இருந்தவர்களுக்கு எழுதுகிற காரியம். அது எல்லாம் வெறும் சடங்கு, அது சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும்.
இப்போ சீர்திருத்தல் வந்து விட்டது. இப்பொழுது என்னது, அந்த சடங்கு சரீர சுத்தி உண்டாகத்தக்க சடங்குகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டியது. அதுக்கான முழுமையான வெளிச்சம் கிடைத்து விட்டது. அந்த சடங்குகளுக்கு என்று ஒரு அர்த்தம் இருந்தது அல்லவா? அது எதற்காக? அந்த அன்றைக்கு மகா பரிசுத்தலம் என்று சொல்லி காண்பிக்கப்பட்டது ஒரு பரலோகத்தினுடைய மாதிரி. அப்ப அங்கே போக முடியாமல் என்கின்ற உண்மையிலே கடவுளிடத்திலே போக முடியாது என்கின்ற உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் இங்கே அந்த ஒரு சிஸ்டத்தை ஆண்டவர் மோசே வழியாக ஏற்படுத்தினார் என்று சொல்லி மக்களுக்கு புரிய வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட மாதிரி. இப்பொழுது நிஜமே வந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவ பிரதான ஆசிரியராக வந்து நம்மை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டே போய்விட்டார். இப்பொழுது என்னது, அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக எபிரேய ஆசிரியர் இங்கே எபிரேய மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே ஒரு காரியம்